ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு பீஃப் கறி பார்க்கலாமா? நல்ல சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்குங்க. கூடவே ஒரு அரை மூடி தேங்காய், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிடுங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ அதை ஆறுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பீஃப் நல்லா 2 தடவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 4 விசில். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, வெட்டி வச்ச தக்காளி 2 தக்காளி கூட நான் சேர்த்துருக்கேன். அரைக்கும் போதும் தக்காளி சேர்த்துருக்கேன், வதக்கும் போதும் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு கூடவே நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 2 கொதி கொதித்தோன்னே கூடவே நம்ம வெந்த மட்டன் கறியை எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா கொதித்து நல்லா அந்த கிழங்கோடு சேர்த்து வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் சுண்டி வந்தோன்னா மல்லி இலை தூவி இறக்கிட்டா சூப்பரான ஒரு பீஃப் கறி டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.